பிரியமானவர்களே, இந்த நல்ல அருமையான வேளையில் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த நேரத்திலும் கூட ஒரு நல்ல அருமையான செய்தியை நாம் கேட்கப் போகிறோம். என்னவென்றால், ஆபத்தான பாதைகள். ஆபத்தான பாதைகள் இருக்கிறதா? ஆம், இருக்கிறது. ஆகவே பாதைகளிலே பல வகை உண்டு பாருங்க. மிகவும் மோசமான பாதைகளும் நாம் நம்முடைய கால்களினாலே கடந்து போக வேண்டியதாய் இருக்கிறது. ஆகவே அந்த பாதைகளிலே நாம் போகும்போது மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் போக வேண்டும். எல்லாருக்கும் தெரிந்தது தானே. ஆகவே பாதையிலே குழியும் குண்டுமான பாதைகள் உண்டு, மிருகங்கள் நடமாடுகிற பாதைகள் உண்டு, வழி நெருக்கமான பாதைகளும் உண்டு, இவ்விதமாக மிகவும் குறுகலான பாதைகளும் உண்டு, செவ்வையான பாதைகளும் உண்டு என்கிறதான விதத்தில் அநேக பாதைகள் உண்டு. நாம் இயற்கையாகவே இந்த பாதைகள் எல்லாம் பார்க்கலாம். பாருங்கள், பாதைகள் எவ்வளவு மோசமானதாக இருக்கிறது. அதிலே நாம் நடக்கும்போது கால் சறுக்கலாம், கால்களும் உடையலாம், ஒருவேளை ஆபத்தும் வரலாம். இவைகளெல்லாம் கடந்து செல்லதான் வேண்டும் என்பதான நிர்பந்தம் நமக்கு இருந்தால் மன தைரியத்தோடு நாம் கடந்து செல்ல நாம் முற்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். பாருங்கள், பாதையின் அகோரங்கள் எப்படிப்பட்டது என்று. மிகவும் மோசமான சகதியான பாதைகள், உடைப்பட்ட பாதைகள், கால்கள் சறுக்கி விழும் பாதைகள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய கால்கள் சறுக்கி நம்முடைய சரீரம் விழும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வசனம், அருமையான வசனம் சொல்லப்படுது பாருங்க. அதுதான் நமக்கு தைரியம். என்னன்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 94:18 என் கால்கள் சறுக்கும் போது உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. கிருபைனா என்ன? இலவசமாய் கொடுக்கப்படுகிற ஈவு என்பதாக அர்த்தம் கொள்ளும். அவ்விதமாக இலவசமாய் கொடுக்கப்படுகிற ஈவுக்குள்ளாக ஆண்டவர் நமக்காக தேவ தூதர்களை அனுப்பி நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தாங்கிக் கொள்வார். எத்தனை அருமையான ஒரு காரியம் இல்லையா? பாருங்க, அதே நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை என்னும் பாதையிலே பரிசுத்த பாதை உண்டு, பாவம் நிறைந்த பாதை உண்டு, திகிலும் பயங்கரமான பாதை உண்டு, நீதியின் பாதை உண்டு, நெருக்கமான பாதை உண்டு என்கிறதான பாதைகளும் வருகிறது. இதிலே மத்தேயு 7:13 என்ன சொல்லப்படுகிறது தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து காண்பித்த பாதை இடுக்கமான பாதை. இதை அநேகர் விரும்புகிறதில்லை. இடுக்கமான பாதை வரும்போது மனம் சோர்வாகிறது. அந்த சோர்வினாலே மனம் துவண்டு போகிறோம். ஆனால் அந்த நேரத்தில் தைரியமாகவே இருந்து ஆண்டவர் சொல்லுகிறார், கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள், என் சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும் என்று சொல்கிறதான ஒரு திவ்யமான ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை ஆண்டவர் வைத்து ஒரு புதிதான ஒரு ஞான ஆசீர்வாதமிக்க பாதையை காண்பித்து, இதிலே நடவுங்கள், இதிலே ஆசீர்வாதம் உண்டு, இதிலே பலன் உண்டு என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தை எப்படிப்பட்ட பாதை தெரியுமா? அந்த வார்த்தை எப்படிப்பட்ட பாதை நிறைந்த வார்த்தை தெரியுமா? அருமையான ஒரு ஆசீர்வாதம், ராஜரீகமான பாதையின் வழி என்று சொல்லப்படுகிறது. அந்த பாதையில் போவோம் என்று சொன்னால் மனம் தைரியப்படும், மனம் துவண்டு போகாது. நாம் தைரியமாகவே நடந்து அந்த பாதையின் முடிவு சந்தோஷமும் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் ஒரு வெற்றியின் பாதையுமாயிருக்கும். வெற்றி பெறுவோம், வாழ்க்கையிலே ஜெயம் பெறுவோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.